89 பக்கம். பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஓம். சூரோட பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். சூரத்துல் அன்ஷக்கத். பிழை. சூரோட பெயர் பிழை. சூரத்துல் சூரத்துல் அன்ஷக்கத். அன்ஷாக்காத்தா? ஆஹா, சரியா பாக்கும். அன்ஷாக்கத்துண்டா எங்க அன்ஷாக்கத்துண்டு பேரை விலங்காட்டி மேலுக்கு பார்க்கலாம். இது போட்டி பறந்த போட்டி. எப்படி போட்டி? சூரத்துல் அன்ஷிகாக். அன்ஷிகாக் இல்ல, இன்ஷிகாக். சூரத்துல் இன்ஷிகாக். ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض ربها وحقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت وأذنت وتخلت وتخلت وألقت ما فيها وتخلت وألقت 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 ما فيها وتخلت وأذنت لربها وحقت. يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه. فملاقي فملاقيه فملاقيه يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه. فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا. فسوف فسوند மாறுது. فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا. وأما من أوتي كتابه وراء ظهره كتابه وراء ظهره وأما من
أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا. திருப்பி போதுங்க அதை இன்னஹு إنه كان في أهله مسرورا إنه ظن أن لن يحور بلى إن ربه كان به بصيرا فلا أقسم بالشفق والليل وما وسق والقمر வசகு வானத்தை நோக்கி போகணும் வசகு والليل وما وسق والقمر إذا اتسق والقمر அல்ல والقمر லாம் the sound இல் والقمر والقمر إذا اتسق لتركبن طبقا عن طبق அல்ல طا طا لتركبن طبقا பிழைகளை மார்க் பண்ணிக்கணும் ரெண்டாம் முறை ஓதி பேவரப்படாது இப்ப போதத்தில் உண்டு சரி பேவரப்படாது لتركبن طبقا عن طبق சரி போதுங்க لتركبن طبقا عن طبق فما لهم لا يؤمنون وإذا قرئ عليهم القرآن لا يسجدون بل الذين وإذا زالنتنم عليهم القرآن لا மூணு இடமும் நீற்ற அளவு போதாது وإذا قرئ عليهم القرآن لا يسجدون بل الذين كفروا يكذبون والله أعلم بما போன் அந்த போன் தேதி வருது அது பூ என்ற சவுண்டுக்கு போ என்றத்துல இருந்து பூ என்ற சவுண்டுக்கு மாறணும் ரெண்டாவது 2 செகண்டுக்கு நீட்டி நிப்பாடும் بل الذين كفروا يكذبون بل الذين كفروا يكذبون والله أعلم بما يوعون فبشرهم ரெண்டு செகண்டுக்கு நீட்டணும் இப்ப நான் நீட்டாலாம் பிரச்சனை திருப்பி பாடுவிக்கும் அப்படின்டா ஏன் நீட்டணும் அப்படி 2 செகண்ட் ஆகும் மத்திய எழுத்து வா வந்திக்கிறதால வா வந்திக்கிறதால 2 செகண்ட் நீட்டுறதப்ப அப்ப கஃபரு 2 செகண்ட் நீட்டணும் அல்லதீனைய 2 செகண்ட் நீட்டணும் குர்ஆன் 2 செகண்ட் நீட்டணும் இதாவ 2 செகண்ட் நீட்டணும் மத்திய எழுத்து வசனத்துல கடைசி வந்திக்கிறதால 2 செகண்ட் நீட்டணும் வசனத்துல கடைசியில வந்திக்கிறது நூனே மத்திய எழுத்து வசனத்துல கடைசியில மதுரை எழுத்த வந்து வா வந்திக்குது அலிஃப் வந்திக்கா வா வந்திக்கான்னு வந்து யா வந்திக்குதா கடைசி எழுத்துக்கு முதல் வந்து கடைசி எழுத்துக்கு போக வந்தாரு கடைசி எழுத்துக்கு போக வந்தா அப்படியா சரியா சொல்லணும் அதான் கடைசி எழுத்துக்கிறீங்க போற கடைசி எழுத்துக்கு முதல்ல வந்து நிட்டுங்கிறீங்க
மத்துடைய எழுத்து ஒரு வசனத்துல கடைசி எழுத்துக்கு முதல் வந்தா அது 2 சக்கர் மேல நூட்டான். கடைசி எழுத்துக்கு 3 பாயிண்ட் அப்படியா? வந்தது கடைசி அப்புறம் எழுத்துக்கு முதல் மத்துடைய எழுத்து வந்தா 2 சக்கர் மேல நம்ம நூட்டி ஓதான். கடைசி எழுத்துக்கு முன்னால மதுர எழுத்து வந்தா 2 செகண்ட் அப்படியா? கடைசி எழுத்துக்கு முன்னால வாரது மதுர எழுத்து ஆகிக்கணும் அப்படியா? ம்ஹும். அப்ப இன்னொரு லீவு போறேன். இன்னொரு கேள்வி கேட்கப்பட போகிறது. இப்ப நீ சொன்ன ஆன்சரை வச்சு சரி தொடர்ந்து ஓதுங்க, பின்னுக்கால வாரம் கேள்வி. والله لأن بل الذين كفروا بل الذين كفروا يكذبون والله أعلم بما يوعون. என்று வரக்கூடாது. أعلم أعلم والله أعلم بما يوعون فبشرهم بعذاب أليم إلا الذين آمنوا وعملوا الصالحات لهم أجر غير ممنون. ராவல்லினம் எல்லா வல்லினம் கயிறு வராது, வராது, வாதம் வரணும். கயிறுன் வெரி குட், அப்படியே ஆகிது. غير إلا الذين آمنوا وعملوا الصالحات لهم أجر غير ممنون. எத்தனை பேல வந்தீங்க, எத்தனை கொலை வந்தீங்க இந்த சூறாவுக்குள்ள? இன்னும் வரல அப்படியா? வந்த எத்தனை வந்தீங்க? 13. அப்படி திருப்பி ஸ்டார்ட் பண்ண, திருப்பி பில வராம இது ஒரு பில வந்தா பில முடிய வரையும் திருப்பி திருப்பி போதணுமா? அதான் ரூல்ஸ், அதே வழி இல்லை. எல்லா பிலையும் சொல்லி தந்தாச்சு. 2ஆம் முறை போதாலும் அந்த பில ஒன்று வராம போதணும். بسم الله الرحمن الرحيم إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت وأذنت لربها وحقت يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا. திருப்பி முதலாவது பில வந்துக்குது. திருப்பி வந்து போதும். திருப்பி அந்த வசனத்தை ஓதுங்கள்.
وينقلب إلى أهله مسرورا ம். وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه ظن أن لن يحور கேட்டுக்கோ. بلى إنه كان إنه ظن إنه ظن أن لن يحور بلى إن ربه كان به بصيرا فلا أقسم بالشفق والليل وما وسق والقمر إذا اتسق والقمر لا وال والقمر إذا اتسق لتركبن طبقا عن طبق فما لهم لا يؤمنون وإذا قرئ عليهم القرآن لا يسجدون وإذا قرئ عليهم القرآن لا يسجدون بل الذين குறைஞ்சிட்டு எஸ்ஜுதூன் ஒரு செகண்ட் அப்படியா وإذا قرئ عليهم القرآن لا يسجدون بل الذين كفروا يكذبون والله أعلم بما يوعون فبشرهم بعذاب أليم إلا الذين آمنوا وعملوا الصالحات அதுல எத்தனை செகண்ட் நீ பாடணும் சாலிஹாத் ஒரு செகண்ட் அப்படியா ஓ அது போல ஒரு செகண்ட் இருப்பது போல ஏன் போல என்ன ஓ சொல்லுங்க கடைசி எழுத்துக்கு முன்னால மத்திய எழுத்து வரல எனவே ஒரு செகண்ட் விட்டணும் அப்படிதானே விளைஞ்சா நான் சொன்னேனே பின்னுக்கால கேட்பேன்னு சொல்லி நீங்க சொன்ன விஷயம் சொன்னது நான் பின்னுக்காலே உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன்னு சொன்னேன் இப்பதான் கேட்கிறேன் என்ன விடைய காணும் இங்க அந்த இடம் இங்கதான் 2 செகண்ட் இடணும் இங்கேயும் 2 செகண்ட் தான் இடணும் இப்ப சொல்லுங்க பாபு இப்ப என்ன வழங்கு இப்ப கொஞ்சம் யோசிச்சா சரியா சொல்ல இயலும் உங்களோட கொலையில இருந்து திருப்பி வந்து சரியா சொல்ல இயலும் கொஞ்சம் யோசிச்சா
என்ன விளங்குது? கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து மத்துடைய எழுத்தோட சுக்குன் வச்சிருக்கான். இப்ப ஒண்ணு கூடுது, மத்திர எழுத்தோட சுக்குனிக்கணும் அப்படியா? இங்க மத்திர எழுத்தும் இல்ல சுக்குனும் இல்லையே. ஓ சுவாலி காலத்துல எங்க மத்திர எழுத்துக்கு எங்க சுக்குன் நிக்குது? நானா சுவாலிஹாத்துல எந்த எழுத்து மத்திர எழுத்து வா வந்துக்குதா? யா மத்துடைய வந்துக்குதா? அடையாளம் மந்திரி. மதுரை மத்துடைய அடையாளம் வந்து அடையாளம் மந்தி. புதுசா ஒன்று சொல்லி மதுரை அடையாளம் வந்து கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து மத்துடைய அடையாளம் மந்திக்கிறதால 2 செகண்ட் விட்டார். ஹம், இந்த விட இதுக்கு முன்னுக்கு வரல. இப்ப கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு மதுரை எழுத்து வந்தா 2 செகண்ட் நீங்க நீங்க இப்ப அதென்ன எது வந்தா 2 2 செகண்ட் அப்படியா? சொல்லித்தாரெல்லாம் சரி அப்படியா? ஆ எது வந்தாலும் 2 செகண்ட் நிட்டணும் அப்படித்தானே? மதுரை எழுத்து வந்தாலும் நிட்டணும் சொன்னீங்க, மதுரை அடையாளம் வந்தாலும் நிட்டணும். வேற இப்ப அடுத்த கேட்டா இப்ப திருப்பி வேற அதுக்கு ரெண்டு என்னன்னா ரெண்டு தானா? நான் இப்ப இன்னொரு இடத்துல வேற மாதிரி கேட்பேனா? ஆ இன்னொரு இடம் வந்து இப்ப நான் திருப்பி இன்னொரு இடத்துல கேட்பேன். இப்ப நீங்க அது இது ரெண்டு தானா? வேற என்ன சரிக்குதா? மாட்டிகள் கூடாது. கேட்டதுக்கு பிறகு இல்ல அதுதான், இல்ல அதுதான், இல்ல அதுதான் சொல்லி திருப்பி திருப்பி சேர்த்து கொண்டு போகணும் அப்படியா? புதுசு புதுசு. இப்ப நீ சாலிகாத்த சேர்க்க இல்லையே, முதல்ல சொன்ன விஷயம் பிழை எனக்கு. முதல்ல என்ன சொன்னீங்க? மத்துடைய எழுத்து வசனத்துல கடைசிக்கு முன்னுக்கு வந்தா நீட்டணும் நீங்க. அது அது பிழை. நீ சொன்னது பிழை. நான் அதுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்பேன். சரியா? இப்ப அடுத்த இடத்துல மாட்டிக்கிறீங்க. என்ன மாட்டிக்கிறீங்க? கடைசி எழுத்துக்கு முன்னால மதுரை அடையாளம் வந்தாலும் இப்ப அந்தையும் 2 செகண்டுக்கு நிட்டணும் மட்டும் சொல்றீங்க. அடுத்த கேள்வி அடுத்த சூறாக்குள்ள போகல கேட்போம். இந்த விஷயம் நான் படிப்பிச்சுக்கிறேன். இந்த விஷயம் நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். கடைசியாக திருப்பி ரிவைஸ் பண்ண நேரம் கூட படிப்பிச்சு ஞாபகம். மத்தியனுடைய விஷயங்களை படிப்பிக்கிற நேரம் படிப்பிக்கல, திருப்பி ரிவைஸ் பண்ணாக்கல. ஆனா உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நாங்க திருப்பி ஒருக்கா மத்த பத்தி பேசினோம், படிச்சோம். அந்த நேரம் இதை ரிப்பீட் பண்ணல, படிப்பீங்க சொல்லி தரலையா? ம். ம். என்ன விடைய காணும்? சொல்லி தந்த சொல்லி தந்த. இப்படியா சொல்லி தந்தேன் நான்? சொல்லி தந்த எப்படி சொல்லி தந்தேன் அதான் கேள்வி. இப்படி சொல்லி தரல. ஒவ்வொரு முறைக்கும் வர 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 ஒவ்வொன்றா கூட்டி கொண்டு போங்கன்னு சொல்லி தரல. இது ஒரு பசந்த அழகான ஒரு ஸ்டைல சொல்லி தரப்பட்டீங்க. அதுதான் நீங்க சொல்லணும். நான் சொல்ல 2 செகண்ட். நான் திருப்பி சொல்ல போறேன். 2 செகண்ட் இப்ப 4 செகண்ட் நிட்டணும். 4 செகண்ட் தான் நிட்டணும், அல்லது 3 செகண்ட் தான் நிட்டணும் என்று சொல்ல போறேன். இல்ல 2 செகண்ட் தான் நீட்டணும் சொன்னா அதுக்கான காரணத்தை சொல்லணும். சும்மா நீங்க நினைக்கிறதெல்லாம் காரணம் வரும் இல்லவே. என்னதுக்காக வேண்டி 2 செகண்ட் நிட்டுறோம்? அது ஒரு ஸ்டைல சொல்லணும். அதை நான் சொல்லி தந்தீங்க எப்படி சொல்றேன்னு சொல்லி. எனக்கு விளங்குதா? ஏன் அது மறந்துட்டு? அது மறந்ததால ஓதல்ல அது வருது, ஞாபகம் வருதே இல்லை. ஓதக்குள்ள ஞாபகம் வருது இல்லை. நாங்க ஞாபகப்படுத்த வேண்டியது இதுல எப்படி வரும், இல்ல இல்ல இதுல இது இப்படி வரும், இதுல இப்படி வரும்னு நாங்க தான் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. அப்படியே அது. இதுல மொத்தம் 3 பாயிண்ட் செய்கிற. அந்த 3 பாயிண்ட்ஸையும் தெளிவாக நீங்க பார்க்கணும். 3 பாயிண்ட் செய்கிற. நான் 3 சொல்ல மாட்டேன். இந்த மாதிரியான இடங்கள்ல வார சட்டத்துக்கு அல்லது இந்த வார விஷயங்களை விளங்கப்படுத்துறதுக்கு அது யூஊன் ஆயிக்கலாம், சாலிஹாத் ஆயிக்கலாம், மம்னூன் ஆயிக்கலாம், அலீம் ஆயிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எஸ், இந்த மாதிரி இடங்கள்ல நிப்பாற்ற நேரத்துல நாங்க 3 விஷயங்களை டார்கெட் பண்ணணும். முதலாவது என்ன, ரெண்டாவது என்ன, மூணாவதுங்கிற எல்லாத்தையும் நீங்க தான் தேட போறீங்க. நான் சொல்லி தர மாட்டேன். மொத்தம் 3 விஷயம் இல்லைங்களா? உம் உம் ஓகே, அதை நீங்க தேடு. அப்பதான் உங்களுக்கு அதுல விஷயத்தை சொல்லித்தர. இன்னொரு விஷயம் உண்டு, இது பார்ப்போம்.
சரி இப்ப இது இன்னொரு விஷயம் மட்டும் பாருங்க. இப்ப பஸ் ஒரு ஆண்டு நிப்பாட்டுறீங்க தானே? சீரா என்று ம்? நிப்பாட்டம் எத்தனை செகண்ட் நிப்பாட்டணும்? அடுத்த கேள்வி. ம். ஒரு செகண்ட். ஏன் ஒரு செகண்ட்? கடைசியில மத்திய அழிப்பிக்குது, அதுக்கு முன்னால ரா வந்துக்கு, திருப்பி அதுக்கு முன்னுக்கு மத்திய எழுத்திக்கு, திருப்பி சாது வந்துக்குது. அது இப்படி ஒரு செகண்ட் ஆகுது. இந்த அலிஃப் மத்துடைய எழுத்து அது கடைசியில வந்து இருக்கிறதால கடைசியில மத்திய எழுத்து வந்தா ஒரு செகண்ட் அப்படியா? அலிஃப் வந்தா ஓ அலிப் வந்தாளா மத்திய எழுத்து வந்தாளா எது? மத்துடைய எழுத்து வந்தா மத்திய எழுத்து வந்தா ஒரு செகண்ட் அப்படியா? மத்திய அடையாளம் ஓ வந்தா ஒரு செகண்ட் டன். இடணும். இங்க என்ன வந்து இது 10வது வசனம்? பாத்தீங்களா பாத்தீங்களா பிரச்சனை எங்க இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லி தந்தாச்சு. என்ன வந்து கடைசியா ஹாக்கு என்ன இருக்குது? கஸ்ரத்துன்னு பக்கத்துல இருக்கிற அடையாளத்து பேர் என்ன? மத்திய அடையாளம் தான் அது. அப்ப நீட்டணுமே. லஹ்ரிஹி நீட்டி நிப்பாட்டணும். பியமீனி பக்கத்துல என்ன வந்தீங்க? மத்திய அடையாளம் வந்தீங்க. பியமீனிஹி நீ அப்படி ஓத இல்லையே வெளியே ஓதுது. ஆனா ஸ்டார்டிங் படிப்பிச்ச விஷயங்கள் வசனத்தினுடைய இறுதியிலே நிறுத்த ஓத வேண்டிய ஒழுங்கு முறைகள் என்ற ஒரு தலைப்புண்டி படிச்சுக்கிறோம். அதுல இதெல்லாம் பத்தி மிக தெளிவாக சொல்லித் தரப்பட்டீங்க. என்ன சரி திருப்பி படிப்பீங்க அப்படியா? வீட்டை பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வரையுமா? இதை விட மோசமா ஓ கேள்வி கேட்பாங்க. அப்பதான் நான் உங்களுக்கு தெளிவாகிக்கிறீங்களா குழம்பு போய்ங்களா எங்களுக்கு வேணும். இதை விடவும் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது. பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நல்லா தெரிய பார்க்கணும். ரெக்கார்டை கட்டாயம் கேளுங்க. அதே அடுத்த இந்த சூறாவும் அடுத்த சூறா ரைட் இந்த சூறா திருப்பி போகுதுமா.